வணக்கம் பவித்ரா. முத்தமிழறிஞர் கலைஞரின் 6வது நினைவு தினத்தை ஒட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது சென்னை ஓமந்தூர் அரசர் தோட்ட வளாகத்தில் தொடங்கி கலைஞர் நினைவிடம் வரை இந்த அமைதி பேரணியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்துவிட்டு இதனைத் தொடர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னதாக கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பேரணியானது ஓமந்தூர் அரசியல் தோட்டத்திலிருந்து வாலாஜா சாலை வழியாக நடைபெற்ற பேரணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று இந்த பேரணியில் நடந்து வந்து தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கிறார். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதே போல அமைச்சர் உதயநிதி, எம்பி கனிமொழி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பேரணியாக வந்து தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றனர். பவித்ரா. அடுத்த கட்டம் போருக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்க ஓ என்று கூச்சலிட்டு, வா என்று கூச்சலிட்டு, ஈ என்று கூச்சலிட்டு தன்னுடைய கஷ்டங்களை தெரிவிக்க, இன்பத்தை தெரிவிக்க கூச்சல் மூலம் வெளிப்படுத்தினார். அந்த ஓசை பூவதன் மூலமாக இசையை தன்னை அறியாமலே உருவாக்கி அண்ணா கொஞ்சம் வந்துருங்கண்ணா, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன். இப்போ 30 நான் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் பின்னாடி வாங்க. கொஞ்சம் அப்படியே